பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராமா பரசுராமா ரேணுகா ராமா. எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பியினுடைய துணை கொண்டு இன்றைய செய்திகள் சிந்தனைகள். இந்து அறநிலையத்துறை அப்படின்னு ஒரு துறையை வச்சுக்கிட்டு எவ்வளவு தூரம் கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கொள்ளையடிக்கிறீங்க, எவ்வளவு பொய் சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் பொய் சொல்கிறீங்க. இது சீமான் கேட்டிருக்கிறார், தமிழில் கும்பாபிஷேகம் செய்யலாமா? செய்யணும். திருச்செந்தூர் முருகனுக்கு தமிழில் கும்பாபிஷேகம் பண்ணணும். இந்த ஆகமம் ஆகி நின்றான் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும், அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஔவையார் தமிழ் பாடல் எவ்வளவு பாடியிருக்கிறார் அப்படின்னு தெரியுமா? தமிழில் எத்தனை நாயன்மார்கள் இருக்கிறார்கள், ஆழ்வார்கள் இருக்கிறார்கள். இவங்கெல்லாம் தமிழில் தான் பாடியிருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு பாட்டு உங்களால் பாட முடியுமா? எதுக்கு நீங்கள் தமிழ் 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 தமிழ்? இப்போ நாங்கள்லாம் தமிழ்நாட்டில் இல்லையா? ஆகமம் அப்படிங்கிறது யார் முதல்ல எடுத்து கொடுத்தான்னு தெரிஞ்சுங்க. ஆகமம் என்பதே முருகனால் உருவாக்கப்பட்டது. ஆகமம் கதிர்காமத்துறை முருகா அப்படின்னு சொல்லுவோம். இந்த கதிர்காமத்தில் தான் இந்த முருகன் ஆகமத்தை உருவாக்கி கொடுத்தார். ஆகமம் முருகனால் உருவாக்கப்பட்டது, வேதம் சிவனால் உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஆகமம் அப்படிங்கிறது, வேத மந்திரங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. எல்லாம் இன்னைக்கு தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்றீங்களே, அன்னைக்கு கருப்பர் கூட்டம் வந்து கந்த சஷ்டியை கிழின்னு கிழிச்சு தொங்க விட்டாங்களே, அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு தமிழ் தெரியலையா? கந்த சஷ்டி தமிழ் இல்லையா? சீமான் அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இல்ல இந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கருப்பர் கூட்டம் பேசுற போதெல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்களேயா? அப்ப தமிழை பத்தி அவங்க பேசலையா? இப்ப கந்த சஷ்டி கவச்சம் தமிழ் இல்லை உங்களுக்கு, அது சமஸ்கிருதம். அப்படித்தானே அர்த்தம்? இதுல வேற உடனே இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, நாங்கள் மருதமலையும் பழனியும் ஆகம முறைப்படி தமிழில் கும்பாபிஷேகம் செய்திருக்கிறோம். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நீங்க தமிழில் கும்பாபிஷேகம் பண்ணீங்களா? இது இந்த மாதிரி சொல்லலாமா? ஒரு அமைச்சர், ஒரு அரசாங்க பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இது போன்ற பதிவுகளை நீங்கள் பதிவு செய்யலாமா? ரெக்கார்டு கிரியேட் பண்றீங்க, நாங்க இதை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. இவ்வளவு நாள் நடந்த நடைமுறையில் மாற்றம் செய்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். எப்படி நடந்துகிட்டு இருக்கோ அதை அப்படியே நடத்தலாம், புதுசா நீங்க மாற்ற முடியாது. அதுதான் அறநிலையத்துறைக்கு கொடுத்திருக்கிற சட்டம். அதை மீறி நாங்கள் தமிழில் செய்கிறோம் தமிழில் செய்கிறோம். ஏங்க, போன கும்பாபிஷேகம் சமஸ்கிருத முறை பிரகாரம் ஆகம பிரகாரம் நடந்தது. இந்த கும்பாபிஷேகம் எப்படி தமிழில் பண்ண முடியும்? சீமான் கேட்கிறாரா, உடனே ஒரு பதில் சொல்றார், நாங்கள் திருப்பரங்குன்றமும் பழனியும் தமிழில் தான் கும்பாபிஷேகம் செய்தோம் என்று. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழில் எந்த கோயிலிலும் கும்பாபிஷேகம் நடைபெறவில்லை. ஆகம முறைப்படிதான் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. உங்களுடைய குலதெய்வம் கும்பாபிஷேகம் பண்ணீங்களே, உங்களுடைய குலதெய்வம் நன்றாக யோசித்து பாருங்கள். உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய வீட்டிற்கு எதிரில் இருக்கும் குலதெய்வம், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற குலதெய்வம் எல்லாமே ஆகம முறை பிரகாரம் தான் கும்பாபிஷேகம் நடந்தது. இதற்கு வீடியோ சாட்சி இருக்கு உங்ககிட்டயே. நாங்கள் வீடியோ சாட்சிலாம் நாங்கள் கொடுக்க வேணாம், உங்கள்கிட்ட வீடியோ சாட்சி இருக்கு. யார் கும்பாபிஷேகம் பண்ணா, என்ன மந்திரம் சொன்னாங்க,
எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது தயவு செய்து தவறான செய்திகளை ஒளிபரப்பாதீர்கள். தமிழில் கும்பாபிஷேகம் நடைபெறுவது இல்லை. தமிழ் முறை பிரகாரம் கும்பாபிஷேகம் நடைபெறுவது என்பது நீங்கள் புதியதாக கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யலாம். பாரம்பரியமாக பல நூறு வருடங்களாக நடைபெற்று வருகின்ற முறையை மாற்றுவதற்கு யாருக்கும் உரிமையும் இல்லை, அதிகாரமும் இல்லை. இதை இந்து அறநிலையத்துறை புரிந்து கொள்ள வேண்டும். மருதமலைக்கும் பழனிக்கும் நீங்கள் தமிழில் கும்பாபிஷேகம் செய்ததாக ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் பொய்யான தகவல், மிக மிக பொய்யான தகவல். முருகனுக்கு சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனை எதில் வந்திருக்குன்னு பாருங்க. முறை பிரகாரம், ஆகம முறை பிரகாரம் பூஜைகள் தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகிறது. அதை சீர்குலைக்க வேண்டும் என்றே சிலர், ஒரு சிலர் மட்டும் தவறான தகவலை ஒளிபரப்பி இந்த இந்து சமுதாயத்தை பிரிவினைவாதிகளாக பிரிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். இதை கைவிட வேண்டும். தமிழ்நாட்டில் நடைபெறும் கும்பாபிஷேகங்கள் அனைத்தும் ஆகம முறைப்படியே நடைபெறுகிறது என்பதை தெளிவாக இன்னும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.